வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. சத்திய மாரியம்மனுக்கு கூத்துட்டா நாங்க வந்து கூத்தாடிங்க சூத்து காட்டி படுத்திருக்கிறேன் அப்படி அவங்க வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. இப்ப வந்து வேண்டுதல் நிறைவேறிட்டு இருக்குது. அக்கா எலி புடுக்கா என்னது எலி புடுக்கா நான் அதானே சொல்றேன். எலி புடுக்கா ஓ இப்படியேதான் ஜாமியான் பேர் கெட்டு போகுது. இப்படியேதான் பேர் கெட்டு போகுது. டவர கம்மாட்ட போயிட்டு கிடைச்சு அக்கா 10 ரூபாய் கூட அக்கா குவாட்டர் கூடி அக்கா இல்ல பேச தப்பு தப்பு. நான் உங்களால சொல்ல எலி புடுக்கா இப்படியேதான் வருது. கமத்துறளவு கன்னட கொத்து தெலுங்கு கொத்து தமிழ் கொத்து கமத்து பாய் முச்சோ பாய் முச்சோ சாமி பகவானே நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை. ஆமா இந்த தெய்வீகமான சபையில் ஆண்களாக அப்பமார்களும் ஆமா பெண்களாக பிறந்த நம்ம தாய் உள்ளங்களும் இன்னும் கலையை கற்றுணர்ந்த ஆமா குருப்பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள். எறப்பட்டு என்றால் கலை வளர்ந்த புண்ணிய பூமி இது இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னதான் பரவாயில்ல நடந்துட்டாலும் ஆமா இந்த ஊர் கட்டோரை மதிக்கணும். ஒண்ணு யாரா இருக்க நிறைய கலை இருக்கிறாங்க. நம்ம கோஞ்சான் இருக்குது, சின்ராஜ் இருக்குது, சீராளன் இருக்குது, தம்பி என்னை போல கோமாளேஸ்வரர் முனுசாமி இருக்கிறாரு, பொண்ணு மேசக்கார முனுசாமி இருக்கிறாரு. நிறைய கலை வளர்ந்த புண்ணிய பூமி இது. எப்படிதான் கலையை வளர்த்தாலும் ஆமா இறப்பிட்டுங்கிற அடையாளத்தை கண்டுபிடிச்சது யாரு? சாமி தான். நல்லூர்ல பெரியமாதி எப்படி ஒரு புள்ளி வச்சபடியா அது மாதிரி இந்த ஊருக்கு ஏறப்பட்டிக்கு சின்னசாமி ஒரு புள்ளிய வச்சார். ஆமா ஆமா அது மட்டுமல்ல இந்த சத்தியமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு 50,000 கொடுத்தாலும் 4 சேதம். ஆமா கண்டிப்பா சிறப்பா விருந்தினர்கள் சிறப்பான ஆளுங்க செட்டாலும் சேர்ந்து நம்ம ஆட போறோம். கண்டிப்பா அதாவது செட்டு ஒரு ஆள் வந்துருக்கோம். அதாவது அம்மன் அருள். ஆமா இந்த அம்மன் அருள் பெற்று ஆமா இந்த இறப்பிட்டில் உள்ள மக்கள் எல்லாம் சீரும் சிறப்போட வாழ வேண்டும். ஆமா அதான் நம்மளுக்கு கண்டிப்பா அரசாங்க பதிவு பெற்ற ஆமா நம்ம மாதப்பன் ஐயா வாத்தியார் வந்திருக்கார். வருகை தந்திருக்கிறார். அவர் தான் அரசாங்க பதிவு பெற்றிருக்கிறார். கண்டிப்பா யாரும் பெறவில்லை. அரசாங்க பதிவு பெற்ற நம்ம மாதப்ப வாத்தியார் அவர்களும் ஆமா இன்னும் நிறைய வாத்தியார்கள் வந்திருக்காங்க. ஆமா அவர்கள் குடும்பம் அதுக்கு உங்கள் பால் தலையெழுத்து இந்த எம்பெருமான் கோப்பர் இப்படி ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி வளர்கிறதோ அப்படியாக வளர வேண்டும். இருந்தாலும் இந்த பகவானுக்காக இந்த சனிக்கிழமை இந்த பகவான் கிட்ட கொடுத்துட்டா கண்டிப்பா ஒரு புண்ணியம் வந்து அண்ணாவாகிய செல்வன் அவர்களும் செம்பலிங்கம் ஐயா அவர்களும் இன்னொரு அண்ணா அவர்களும் அதாவது கற்றவனுக்கு தெரியுமா கல்வியினுடைய அருமை, பெற்றவனுக்கு தெரியுமா பெல்லினுடைய அருமை, அப்படி முனுசாமி அம்மா அவர்களும் இந்த பகவானுக்காக அன்பு காணிக்கை கொடுக்க ஒரு காஞ்சானம் கொடுக்க மறுக்காஞ்சானம் மலை போல் வளர்ந்து மக்கச்சம்பத்து மனச்சம்பத்து தனச்சம்பத்து தானிய சம்பத்து பால் குடம் பெருகி அண்ணன் தம்பி கூட்டம் விளையாமல் கொண்டு போகாமல் எந்த முகம் போனாலும் தன்னு முகமாக முன்னறிந்து இந்த எம்பெருமான் கோபுரம் இப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வளர்கிறதோ அப்படி ஆதரவு வளர வேண்டும். இருந்தாலும் இந்த ராஜசபை சிங்கார மேடையில நான் ஓடோடி வந்தேன். என்னுடைய நாவல் எதற்காக வந்து எல்லாம் காசுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆமாங்க காசுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆமா அப்பா காசு ஒரு மனிதன் அதாவது கருவறையில இருந்து சின்னசாமி வர சொன்னா வந்துட்டோம். காசு கொடுக்கானா கொடுக்காது பின்னாடி பேசுறான். ஒரே ரூபாய் கிடையாது அப்படியே காத்தாளிக்கு எல்லாம் சும்மா போலாம் இங்க வேணான்னு போயிட்டு அம்மா ஏதோ ஒரு நம்மளுக்கு கொடுப்பா. தப்பு. ஒரு மனிதனுக்கு கருவறையில இருந்து கல்லறை போக வரை ஒரு மனிதனுக்கு சில்லறை தேவைப்படுகிறது. பணம் என்றால் வேலையில் நெசம் இல்லையா? டைமை பேசு டைம் நீ பால் கறக்க போதா எரிஞ்சு போ பால் கறக்கிறது. ஆமா கட்ட மூடே கலாவுது ஏதோ தோறாது சொல்றான். ஆமா யாரு ஆமா கட்ட எவ்வளவு டைம் மூடே
மெருக்கூர் லைட் போட்டுமா கண்ணு தெரியல. நான் பாட்டு இப்படி நடக்கிறேன் ஒழிஞ்சு போன ஒரு மனுஷன் கண்ணு தெரியல. காத்தால கொடுப்பியே கொடுக்கணும், காத்தாளிக்காக கொடுக்குறீங்க. என்ன ஆனந்தபடி யாரு இருக்கு அவங்க தான் வரும். ஈசகிட்ட படி அளக்காத நீங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க சில்லறதான் ஓடுக்கிறாங்க. 1 ரூபா துண்டு போடுறாங்க. கதை சின்ன பிள்ளை கூடு கூடு குடிக்க மூணு வருஷம் அரியா குக்க தகிட்டு போக்கா மாலப்பன் ஐயா அவர்களும் சாரதாம்மா அவர்களும் இந்த பகவானுக்காக அன்பு காணிக்காக கொடுக்க அவர்கள் குடும்பம் அதுக்கு போல் வேறு ஒன்றே மூங்கில் போல் தழுதழுத்து இந்த சனிக்கிழமை நாளையில இந்த எம்பெருமான் அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் எந்த முகம் போனாலும் தன் முகமாக நடந்து இந்த எம்பெருமான் கோபுரம் இப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வளர்கிறதோ அப்படியான வளர வேண்டும். சத்தகி சுவாமி பகவானே நான் தான் அறிவோம் நமோ நாராயணன் பரவாசுதேவன் மூலாதாரன் திருக்கோணன் அகதன் உகதன் மகதன் செகதன் ஓங்காவன் வீரசூரன் பல பெருமிகம் வீரன் துஷ்டச்சம்பாரன் ஜீவரத்தனன் தயாரட்சகன் தீர்வேதன் புருஷவேதன் வேதசாஸ்திரன் பிராண பக்தவத்தலன் கந்தத்திருஷ்டி நீதி சம்பாரன் திருக்கோண பவனகரகன் அகல முதல் 51 கோணமும் அஷ்டக்கலைகானன் மகிழ்த்துவன் உதாரணன் கோலன் காலன் தாயன் கிண்ணாரன் கம்புடன் கிரகந்தன் சித்தி வித்தியபாதாரன் தேவமுனி சகலபத்தவத்தலன் நித்திய கல்யாணன் பரமதயாளன் கிருஷ்ணகேசவன் லோகநாயகன் முரகரி தியாகி மைந்தன் வைகுந்தன் வேதாந்தன் பரந்தாமன் ஆதிமத்தினந்தன் ஆதிநந்தன் சுந்தரன் சுந்தர முகுந்தன் பத்மநாதன் தாமோதரன் மச்ச கூர்மவராகன் வாமன் அவதாரன் நரசிம்மன் பரசுராமன் பலராமன் ஸ்ரீராமன் ஜெயராமன் கலிக்கன் கலிக்கு திருவேகரமன் கொடிய சூரிய பிரகாசன் திவ்ய பரிமளகாந்தன் கஸ்தூரி பல்லவன் குங்குமலங்கிதன் மதன உத்துதன் நீலாம்பரனன் நத்தசுரபன் புருஷலீலன் விடுவாதரன் அண்டரண்ட பகிரண்ட பிரம்மகாண்ட உத்தகாண்ட நாகதாண்ட ஸ்ரீரந்த மண்டலம் புண்டரிகரன் புருஷோத்தமன் சங்கச்சக்கரன் தாமோதரன் தசவதாரன் கோதண்டன் பஞ்சாயுதன் குருகுலத்தரசன் கோவிந்த அருணன் ஒருவிட கேட்கும் உலகையாள மன்னன் சுவனின் பாதம் பங்குஸ்தே நமஸ்தே நம இப்படி சொல்லப்பட்ட 1008 அவதாரம். நாங்களாம் படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க இல்லையா, உங்களால எப்படி ஒப்படைக்கிறோம்? ஆதியார் கூட இப்படி ஒப்படைக்க மாட்டாங்க. சொல்ல போகலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 1008 அவதாரம். மகாவிஷ்ணு, மனோன்மணி, பார்த்தசாரதி, பாண்டக சைனன், பத்மநாதன், பாண்டவத்தோதன், அரிராமன், ஸ்ரீராமன், பாசலராமன், ஜனகராமன், அயோத்திராமன், அககிராமன், அரசவண்டராமன், ஜானகிராமன், ஜானகிராமன், மலை பெருமாள், செந்தாய பெருமாள், கரகம்பத்தோன், கரி நரசிம்மன் இப்படி சொல்லப்பட்ட எண்ணற்ற பெயர்களை கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன் என்று அறிந்த என்ன உன்னுடைய பேரா சீமன்னன் நாராயணன் என்று நன்றாக அறிந்திருக்கிறேன். இல்லப்பா ஸ்ரீமந்த நாராயணன் சுவாமி பகவானி ஜானகி மணல வர்றா எம்சண்ட் வாரிட்டு இருக்கிறா மத்தால வராங்க செங்கல் எடுத்துக்கிறேன். ஜானகி மணவாளா உரகலத்து மாயவா மாயவன் அகல வாயா அகலத்தையே உண்டவாயன் அகலத்தையே உண்டவாயன். சுவாமி பகவானி உனக்காக ஒரு சப்பர பாதம் வாங்க. எப்படி தூங்குறதுயா? இப்பெல்லாம் தூங்குங்க. காத்தாடி சம்பளத்துக்கு எடுத்து புதுல ஊவுக்கெல்லாம் சாமி பகவானி உங்களுக்காக ஒரு பாடல் பாடுறேங்க. திருதி மலைவாழ வெங்கடேசா. சரி அடுத்த பாடுங்க. கோழி குஞ்சு தேடி வந்த கோபாலா நான் கூடைக்குள்ள வச்சிருக்க கோபாலா, பொசக்குட்டி தேடி வந்த கோபாலா நான் மூடி போட்டு வச்சிருக்க கோபாலா, கோபாலா கோபாலா மலையாறு கோபாலா. கோழி குஞ்சு தேடி வந்த கோபாலா நான் வச்சிருக்கேன் கோடைக்குள்ள வச்சிருக்கேன் கோபாலா. அப்படி ஏற்பாடி மாளிகையில் தாய் மடியில் கண்டினு மாய கண்ணன் முகண்டான். மாயக்கண்ணன் உறங்குகின்ற
சரிங்க சுப்பிரபாதம் பாருங்க போற தப்பு தப்பு போகுங்க ஸ்ரீ ஸ்ரீவாசா ஸ்ரீவெங்கடேசா கோவிந்த 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 ராமா ஸ்ரீ ஸ்ரீவாசா ஸ்ரீவெங்கடேசா கோவிந்த 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 ராமா நமிந்திர பாலி ஆரோக்கிய பாலி அமர மச்சான் நமிந்திர பாலி ஆரோக்கிய பாலி அமர மச்சான் ஸ்ரீதேவி சூத்து எஸ்டி பூத்து அமர ஸ்ரீதேவி சூத்து எஸ்டி பூத்து அமர மச்சான் ஆனா நாவே நான் தோப்புக்காரன் போறேன் இருந்தாங்க தோப்புக்காரன் போறேன் இல்லையா பாட்டு பிழை வந்துருச்சு பாட்டு பிழை வந்துருச்சு இந்த பகவான இந்த பெட்டாஜி மாசத்துல ஆமா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறாங்களே ஆமா அது காரணம் என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அது மட்டும் சொல்லுங்க யாரும் இந்த பொட்டாசி மாசத்துல ஆமா கோவிந்தா கோவிந்தான்னு 4 வாரமும் ஒரு சேர்ந்து இருக்கிறாங்களே கோவிந்தான்னு ஒரு பேர் எப்படி வந்துச்சு சொல்லுங்க கௌதம முனிவரிடம் இந்த பகவான் ஆகப்பட்ட சரி சீனிவாச அவதாரம் எடுக்கும் தருவாயில அதாவது கலியுகம் பிறக்கும் தருவாயில அதுக்கிட்ட ஒரு பசுமாடு வாங்கிட்டு வரலான்னு போனேன் சரிங்க அப்படி போய் அந்த கௌதமர் கிட்ட ஒரு பசுமாடு கொடுப்பான்னு கேட்டேன் அதாவது கல்யாணம் ஆகாதவனுக்கு நான் பசுமாடு தானம் கொடுக்கணும் ஓ கல்யாணம் அவனுக்கு பசுமாடு கொடுக்கறதுல தானமா தானமா கொடுக்கறதில்லை பசுமாடு கொடுப்பது ஆமா சனிக்கிழமை 10 மாசம் சனிக்கிழமை அவர்கிட்ட மாடு கேட்க போறேன் சரி திருமணம் ஆகாதவனுக்கு நான் இந்த பஸ் தானமாக கொடுப்பதில்லைன்னு யாரு கௌதம முனிவர் ஆமா அதற்கு பிறகு 2ஆம் சனிக்கிழமை 10வது தாயாரை மனம் முடித்து சரி அவர்கிட்ட பசு வாங்க போனா அவர் தவத்துல உட்காந்துட்டாரு போச்சு போ 2வது சனிக்கிழமையும் அவரும் பார்க்க முடியல சரி அங்க காத்துல இருந்து ஒரு செஞ்சு இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் இந்த பகவான் ஒரு செஞ்சோட இருக்கிறேன் ஆமா வந்து முடிச்சுட்டா நம்ம பசு வாங்கிட்டு போயிடலாம் அவரும் முடிச்ச பாடு இல்ல நானும் சாப்பிட்ட பாடு இல்ல ஒரு செந்தியோடயே நான் இருக்கிறேன் ஆமா 2ஆம் சனிக்கிழமை இட்டு போச்சு இதுக்கு மேல பேசலாம் கேட்டா நல்லா இருக்காது மறுநாள் வந்துட்டேன் 3வது சனிக்கிழமை அதாவது பசுதானம் கேட்க போனேன் கௌதமர் தானபானம் சேர்த்து போயிட்டாரு குளிக்க சென்று விட்டோம் சரிங்க சரி இவரு மாடு கொடுக்க வாட்டு நமக்கு தெரியல நம்ம வீட்டுக்கே போயிடலாம் ஆமா அப்படின்னு இந்த பகவான் நான் புறப்பட்டு வந்துட்டேன் கௌதமர் வந்து சீடர்கிட்ட கேக்குறாங்க யார் அங்க வந்து போய்க்கிறாங்களா ஆமா அப்படின்னு கேட்க அந்த எம்பெருமான் சீனிவாசன் பசு கேட்க வந்தாரு நீங்க தானமானம் செய்ய போயிட்டீங்க அதனால போயிட்டு போறாரு அப்ப அந்த கௌதமர் கூப்பிடுறாரு அதாவது கோ என்றால் பஸ் ஆமா கோ இந்தா கோ இந்தா என்ன சொல்றாரு கோ கௌதமர் கோ இந்தா இந்த கோ இந்தா இந்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்தார் ஆமா கோயிந்தா கோயிந்தா கோயிந்தான்னு கோ என்றால் மாடு மாடு கோ இந்தா 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 கோயிந்தா கோயிந்தா கோயிந்தால் பின்னாடியே கூப்பிட்டு வர்றார் எல்லா மக்களும் பார்த்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறாங்க எல்லாமே கோவிந்தா கோவிந்தா கூப்பிடுறாங்க அப்பதான் அந்த கோவிந்தாங்கிற பேரும் வந்துச்சு புட்டாசி மாசத்துல இந்த பகவானே ஒரு செஞ்சு இருந்ததுனால்தான் 8ஆம் மாசத்துல எல்லாரும் ஒரு செஞ்சு இருக்கிறார்கள் இந்த 3 சனி 4 சனிக்கிழமையும் அந்த கடைசி சனிக்கிழமை தான் அந்த பசு வந்து சேருது சரி அதனால அந்த 4 சனிக்கிழமை ஒரு செஞ்சு தான் மிக சிறப்பாக ஆமா சாமி அதுக்குதான் கோவிந்தாங்கிற பேர் வந்து இன்னொன்னு போற நாமக்கல் போற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் எல்லாம் பண்ண கட்டிட்டு இருக்கிறான் கோயில் எடுத்துட்டு இருக்கிறாங்க போற யாரு கோயில் போற கண்ணி ரேட்டு போயிட்டு இருக்குது சரி சரி என்ன பேசிருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த பகவான் வேசக்காரன் இந்த மயில் தொகை தலைமையில வைக்கிறானே அது காரணம் என்ன சொல்லு அது சொல்லுங்க இந்த தசவதாரம் பேசன வசனம் ஆமாமா ராம அவதாரத்துல இந்த ஸ்ரீராமராகப்பட்டவன் நல்ல வெயில் அதாவது மனைவியே ராமனை சிறை கொண்டு போயிட்டான் அதற்கு பிறகு இந்த பகவான் தானபானம் செய்யலான்னு நடந்து வெயில போறாரு இந்த மயில் பார்த்துச்சு ஆஹா இந்த பகவான் எம்பெருமான் ஸ்ரீராமரு
கொடியில நடந்து போறாரு காலில் இருந்த பாதைக்கு தான் பரதம் வாங்கிட்டு வந்துட்டானே. வெறுங்கால நடந்து போறப்ப அந்த மயிலெல்லாம் ஒன்று சேர்ந்து ஐயோ இந்த பகவான் இப்படி வெறுங்கால சூட நடந்து போறாரு அப்படின்னு அவர் அங்கம் கொதிக்க அந்த மயில் தோகைகளை பிடுங்கி அந்த ராமர் போற வரத்துல அந்த தோகையை போட்டுக்கிட்டு போயிட்டான். அந்த தோகை மேல இவரு நடந்து போறார். அப்ப அந்த மயிலுக்கு வரம் கொடுத்தாராம் ராமர். இந்த யுகம் முடியும் தருவாய் போச்சு, என் பாதத்தை காத்தீங்க, அதனால என் பாதத்தை காத்ததுனால் என் முடிமேல நான் வச்சிருக்கேன். கால மெரிச்சிட்டு போறேன், மீண்டும் அடுத்த அவதாரத்துல உங்களை தலைமையில வச்சு நான் சுமக்கிறேன். அதனால்தான் கிருஷ்ணகாரம் மயில் தோகை வைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இடுப்புல ஒரு துணி கட்டிக்கிறான் பகவான். ஆமாங்க, ஒரு காரணம். ஆயுள் பாடியில அசோது வீட்டுல நான் குழந்தையாக இருக்கும் தருவாயில இந்த துணி கட்ட காரணம் என்ன? இந்த ஆயுள் பாடியில கோபி திருண்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். இந்த பகவானை எப்படியாவது மானபங்கம் படுத்தணும். உன்னை கவிதா பாப்பவர்கள் இந்த இருவருக்காக திருமலை வாசன் அவருடைய சொத்திலிருந்து ஆளுக்கு 10, 20, 100, 500 வாரி வழங்கியிருக்கிறார். இந்த அம்மனுடைய அருள் பெற்று இந்த அம்மனுடைய அருள் பெற்று அந்த அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறொன்று மூங்கில் போல் தலைதளத்து எம்பெருமான் அப்படி ஆண்டு ஆண்டு ஓங்கி வளர்கிறது. அப்படி அவர் கூடிய வளர இந்த துணி கட்ட காரணம் சொல்றேங்க. கிருஷ்ணகாசம் எல்லாம் ஒரு தாவணி மேல கட்டிட்டு வரலாம். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்றேங்க. அந்த பகவான் ஆகப்பட்டவன் தண்ணியில குளிச்சிட்டு இருக்கிறார் கோமணம் கட்டிட்டு. இந்த கோபிசருக்கு பார்த்தாங்க நம்ம ஆடியெல்லாம் இவன் கொண்டு போயிட்டானே. மாடியெல்லாம் கொண்டு போய் நம்மள மானபங்கம் செத்து இவன் தண்ணில இருக்கட்டும்னு தந்திரமாக வந்து என் கோமத்தை புடிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே குஞ்சோட கிடக்குறேன். மீனுக்கு கழிச்சிருக்காரா? அந்த தண்ணில நின்றுக்கிறான். அந்த வழியா துரோபல வரான். என்னன்னா எவ்வளவு நேரம் பார்த்தாலும் தண்ணில இருக்கிற சூரிய வேலை அஸ்தமான நேரம் போயிட்டு வானாங்கடா கண்ணு நான் வர முடியாதுமா. ஏன்னா வர முடியாது, ஆடை இல்லாத அந்த ரகமா இருக்கிறது எப்படிமா வர்றதுன்னு கேட்டேன். அவன் முந்தானிய கிழிச்சு கட்டிட்டு வா அப்படின்னு அவன் முந்தானிய கிழிச்சு எனக்கு கொடுத்தா அதை கட்டிட்டு மேல வந்தான். அப்பதான் அந்த ரோபதாளுக்கு வரம் கொடுத்தான். கண்ணு என் மானத்தை நீ காப்பாத்தின. உன் மானத்தை நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். இன்னைக்கு கொடுக்குற பொருள் நாளைக்கு கட்டாயம் செல்லும். கண்டிப்பா நம்ம தர்மம் செஞ்சா நாளைக்கு தர்மம். இன்னைக்கு கர்மம் செஞ்சுட்டா இன்னைக்கு கர்மம் செஞ்சுட்டா உனக்கு எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்கும், ஆனா குடுக்கணும் ஒரு எண்ணம் வேணும் இல்ல. அது இல்ல, அதாவது இன்னைக்கு கர்மம் செஞ்சுட்டான் அது போய் நம்மள என்ன பண்ணிடும் அப்படின்னா அது விடவே விடாது. அதான் நம்ம பேசல சொல்லிருக்கிறாங்க, சேசினு பாப்போம் கோசில் கேட்டீங்கன்னு காசிக்கு போத்தாலும் கரும்பு தீராதுட்டான். நம்ம என்னதான் பாவம் செஞ்சாலும் காசிக்கு போனாலும் கரும்பு தீராது. நம்ம செஞ்ச பாவம் செஞ்சதால் அன்னைக்கு தர்மம் செஞ்சா முந்தானியை கிழிச்சு துச்சாதன் தொழில் உரிக்கிறப்ப இந்த பகவான் பாலா தொழில் கொடுத்தா. அப்படி இன்னைக்கு கொடுத்த கடன் நாளைக்கு கழிச்சிடணும். அப்படி இருந்துட்டாலும் நம்ம கால் காட்டியதாம போக்குவியா என்ன பண்றீங்க கமன் தோப்பில் போட்டு அப்படி இருந்துட்டாலும் யாரு அப்படி 1000 எண்ணற்ற பெயர்களை கொண்ட இப்பொழுது நான் எப்படி பண்ணுறேன்? ஆமா சாமி சொல்லவா? அது சொல்லுங்க.
ஆவணி மாசம் ஆமா அஷ்டமி திதி அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சப்தர சங்கார யோகம் ஆமா ரிஷ்பராசி ரிஷ்ப லக்னத்துல வடமதுரையில் சிறசாலையில் புதன்கிழமை இரவு 12 மணிக்கு அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகை காண்பதற்காக கார்மேக கலர் நீல வண்ண ஆடை நான் பிறக்கிறப்பயே துணியோட பிறந்தாள். ஓ பிறக்கலையே துணியோட பிறந்தவன் எப்படி என்ன கார்மேக கலர் நீல வண்ண ஆடை 4 கரம் அழகிய முகம் சங்கு சக்கர கதையுடன் நான் பிறக்கும் பொழுது மாலை சுத்தி போனேன். சாமி மாலை சுத்து போந்தா மாமியாளுக்கு ஆகாதுங்க, கொடி சுத்து போந்தா கொழுந்தியாளுக்கு ஆகாதுங்க. நம்ம முன்னோர்கள் சொல்றதான் எனக்கு என்ன மாலை சுத்தி வந்தா தாய் மாமனுக்கு சொல்றாங்க கேள்றா. டேய் ஓ தாய் மாமனுக்கு ஆகாதா? தாய் மாமன் கம்சனை கொல்லணும், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட போனவன். ஆமாங்க, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், நிலைநாட்டணும். அதற்கு தான் நான் கண்ணனாக பிறந்தேன். சரிங்க. அப்படி கண்ணனாக பிறந்தாலும் நான் ஏதோ ஒரு பக்தனாக பட்டேன். ஆமாங்க, என்னை நினைத்து கடவுரமாக தவம் புரிகிறார். அதாவது மனைவி புருஷனும் மனைவியும் ஒற்றுமையா இருந்தாலும் அது குடும்பம். கண்டிப்பாங்க. இல்லன்னா கொஞ்சம் மாடே போகுதுன்னா ஏறு ஓட கூட 2 சமம் போனதான் உழவு பிடிக்கும். ஏழு போனா உழவு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒத்துழைச்சு போனதா உழவு நல்லா இருக்குங்க. சரி சரிங்க. தப்பா நினைக்காத சாமி. அதான் நம்ம பிறந்த இடத்த நினைக்கலாம், இருந்த நம்ம போலாயிருமோ. அதனால நம்ம அப்பப்போ பிறந்த இடத்த நினைச்சுட்டே இருக்கணும். எப்படி என் மனைவி பாமா ருக்மணி உள்ள இருக்கிறார். அழைத்து வா, அவர்களை அழைத்து என் பக்தனுக்கு நான் வணங்க போக வேண்டும் என்று ஸ்ரீமந்த நாராயணன் அவருடைய மனைவி பாமா ருக்மணி அழைக்க ருக்மணி அம்மா பாமா சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம் பண்ணார்.